டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கான்செப்ட் தான் இது. ஸோ இது வந்து கிளாஸ் டேர்ம் 1ல் இருக்குது, யூனிட் 3ல் மேட்டர் அரவுண்ட் அஸ். ஸோ இதில் மேட்டர் அப்படின்னா என்னங்கிறதான் பார்க்க போகிறோம். மேட்டருங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸை ஆக்குபை பண்ணக்கூடிய ஒரு பொருள். அந்த பொருளுக்கு வந்து ஒரு இடம் இருக்கும், அதான் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மேட்டர் இஸ் டிஃபைன் ஆஸ் எனி திங் தட் ஆக்குபை ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் எ மாஸ். ஸோ இதை வந்து யார் வந்து சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் வந்து கனடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் சொல்லக்கூடியது என்னென்னா பரமான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மீனிங் கொடுக்குறாரு இந்த மேட்டருக்கு வந்து. ஸோ அதுக்கடுத்து யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஞ்ஞானி சொல்லியிருக்காரு. ஸோ அவரும் இவரும் ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன பார்ட்டிக்கல் தான் அதை வந்து மேட்டர்னு சொல்கிறாங்க. அந்த சின்ன பார்ட்டிக்கல் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம்னு அர்த்தம். ஸோ ஆட்டம் இஸ் அ ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் ஆஃப் மேட்டர். மேட்டர்லேயே இருக்கிறதுலே பேசிக்கான பார்ட்டிக்கல் வந்து ஆட்டம்னு அர்த்தம். ஸோ ஆட்டமோட சைஸ் அப்போ என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டமோட சைஸு 10⁻⁻10 மீட்டர். இதுக்கு முன்னாடி மெஷர்மெண்ட் கான்செப்டில் பார்த்துருப்போம் 10⁻⁹ மீட்டர்னா நேனோமீட்டர்னு. ஸோ அதை விட இன்னும் சின்னதாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ வி யூஸ் த அட்டாமிக் ரெசல்யூஷன் மைக்ரோஸ்கோப், டனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இந்த 2 மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் இந்த ஆட்டமை வந்து நம்மளால் ஓரளவுக்கு டிட்டர்மைன் பண்ண முடியும் மேட்டரில். ஸோ ஆட்டம்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம்குள்ளே நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ நியூக்ளியஸை சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடியதுக்கு பேர் ஆர்பிட்டால்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆர்பிட்டாலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரானோ இல்லை பல எலக்ட்ரானோ இருக்கிறது. ஸோ இப்படி தான் ஒரு ஆட்டம் வந்து இருக்கும். ஸோ நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்கும்னா நியூட்ரானும் புரோட்டானும் இருக்கிறது. ஸோ இதை தான் வந்து ஆட்டம்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கலாக நிறையா சேர்ந்து ஃபார்ம் பண்ணதுக்கு பேர் என்னென்னா மாலிகுல்னு சொல்கிறாங்க. ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கலாக நிறையா சேர்ந்து ஃபார்ம் பண்ணதுக்கு பேர் மாலிகுல். அதாவது 1 or 2 ஆட்டம் வந்து ஜாயிண்ட்டாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னென்னா மாலிகுல்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மேட்டரோட இன்ட்ரடக்ஷன். ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரைசேஷன் ஆஃப் மேட்டர். கேரக்டரைசேஷன் ஆஃப் மேட்டர் மீன்ஸ் பண்புகளை பற்றி சொல்லுது. மேட்டர் என்ன மாதிரி இருக்கும்னா சாலிடாக இருக்கும், லிக்விடாக இருக்கும், இல்லை கேஸாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கிறது. ஸ்பேஸும் மாசும் இருந்துச்சுனாவே நம்ம வந்து மேட்டர்னு சொல்லுவோம். இது வந்து மாலிகுலுக்கு இடையில வந்து ஸ்பேஸ் இருக்கிறதுக்கு பேர் இதையும் மேட்டர்னு தான் சொல்கிறாங்க. அதாவது 2 or more மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஒரு பெரிய சாலிட் பார்ட்டிக்கலாக இருக்குது. ஸோ அதையும் இவங்க வந்து மேட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ மேட்டரில் எப்பயுமே 2-3 பார்ட்டிக்கல் சேர்ந்து இருக்குன்னா அதுக்கு பேர் வந்து அட்ராக்ஷன்னு சொல்லுவோம். 2-3 பார்ட்டிக்கல் தனித்தனியாக விலகி ஒவ்வொரு இடத்துல இருக்குன்னா அதுக்கு பேர் ரிப்பல்சன்னு சொல்லுவோம். ஸோ ரிப்பல்சனுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து சாண்டை எடுத்து நீங்கள் தூவி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒவ்வொரு சாண்டும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும், அதுக்கு பேர் ரிப்பல்சன்னு சொல்லுவோம். ஸோ அட்ராக்ஷனுங்கிறது என்னென்னா சுகர் கிறிஸ்டல், சுகர் வீட்டில் சீனி இருக்குமா, அந்த சீனி எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா தண்ணியில் வந்து என்ன நடக்கும்னா தண்ணியோட கரைஞ்சிரும் அந்த சீனி வந்து. ஸோ அது வந்து அட்ராக்ஷன் இருக்கனால அது வந்து கரைஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ மேட்டருக்கு வந்து என்ன இருக்கும்னா அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்கும், அதுக்குன்னு ஒரு வால்யூம் இருக்கும். ஸோ ஷேப்பு வந்து சாலிடுக்கு இருக்கும், வால்யூமுங்கிறது வந்து லிக்யூடுக்கும் கேஸுக்கும் இருக்கும். அது எப்படி கேஸுக்கு லிக்யூடுக்கும் எதுனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வாட்டர் கேனில் வந்து 1 லிட்டர் இருக்குன்னா இந்த 1 லிட்டரையும் அவங்களால பிடிக்க முடியாது. இப்போ நான் இந்த வாட்டர் கேனில் கிட்டத்தட்ட ஒரு 250 ml இருக்காது. ஸோ இதுக்கு ஒரு ஷேப் இருக்குது, அந்த சேம்பருக்கு வாட்டர் கேனு. ஸோ அந்த சேம்பர் தான் அந்த வாட்டர் கேன்னு அதுதான். ஸோ இதை மாதிரி கேஸ் ஃபுல்லாக இருக்கிறதுக்கு பேர் அந்த நம்ம வால்யூம் தான் சொல்லுவோம். ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன் சொல்கிறாங்க. ஸோ டிஃப்யூஷனுங்கிறது என்னென்னா டிஸ்ட்ரிபியூஷன், பார்ட்டிக்கலை வந்து சின்ன சின்ன பார்ட்டிக்கலாக இருக்கிறத டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஒரு ஸ்பேஸில், அதுக்கு தான் வந்து டிஃப்யூஷன்னு சொல்லுவாங்க. ஸோ டெண்டன்சி டு ஸ்ப்ரெட் த பார்ட்டிக்கல் இன் ஸ்பேசஸ். ஸோ சாலிடை பொறுத்தவரை அதோட டிஃப்யூஷன் பண்ண முடியுமான்னு கேட்டேன்னா இந்த பொருளை வந்து எவ்வளோ தூரம் நான் இப்படி நசுக்குனாலும் அதை வந்து நம்மளால் மாற்றவே முடியாது. ஸோ சாலிடை பொறுத்தவரை பார்ட்டிக்கல் டிஃப்யூஷனுங்கிறது கிடையாது. அதே இது லிக்யூடை வந்து டிஃப்யூஷன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா லிக்யூடில் வந்து இப்போ சுகர் ஆட் பண்ணியிருக்கோமா, சுகர் ஆட் பண்ணுறப்ப அது வந்து கரையுதா, ஸோ அதுதான் வந்து டிஃப்யூஷன் ஆகுதுன்னு சொல்கிறது.
ஸோ டிஃப்யூஷன் ஆகிறப்போ ஒரு பார்ட்டிக்கலும் இன்னொரு பார்ட்டிக்கலும் செப்பரேட் ஆகும், இல்லை ஒரு பார்ட்டிக்கலும் இன்னொரு பார்ட்டிக்கலுக்கும் இடையில இடைவெளி இருக்குது. ஸோ அதை தான் டிஃப்யூஷன் சொல்கிறது. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டாபிக் வந்து கம்ப்ரெசபிலிட்டி ஆஃப் கேஸஸ் கம்போஸ்ட் டு த லிக்யூட் அண்ட் சாலிட். ஸோ கேஸை வந்து எப்படி கம்ப்ரெஸ் ஆகுமா, லிக்யூடு கம்ப்ரெஸ் ஆகுமா, சாலிட் கம்ப்ரெஸ் ஆகுமாங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ கேஸ் வந்து எப்பயுமே ஹைலி கம்ப்ரெஸ், கேஸை வந்து நம்மளால் கம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே போக முடியும். அதே இது லிக்யூடை வந்து கம்ப்ரெஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா லிக்யூடு மீடியம் லெவலில் கம்ப்ரெஸ் பண்ண முடியும். அதே சாலிடை கம்ப்ரெஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் இந்த சாலிடை நம்மளால் அழுத்தி அமுக்கி கம்ப்ரெஸ் பண்ணவே ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் சில நேரம் ஒரு அழுத்தம் கொடுக்குறப்ப லோ லெவலில் கம்ப்ரெஸ் ஆகிறது. ஸோ இதுக்கு வந்து புக்கில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்கன்னா சிரஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அந்த சிரஞ்சுன்னா ஊசின்னு அர்த்தம். ஸோ ஊசிக்குள்ளே வெறும் ஊசியாக இருக்கிறப்ப அதை அழுத்துறதுப்ப ஏர் மாலிக்குள்ளே ஈஸியாக கம்ப்ரெஸ் ஆகி வெளியே போகும். அதான் கேஸ் ஹைலி கம்ப்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து தண்ணியை வந்து வச்சுக்கிறாங்க. அதே சிரஞ்சில் தண்ணியை வந்து இருக்கிறப்ப திருப்பி அழுத்துறாங்க, அதுவும் கம்ப்ரெஸ் ஆகி வெளியே போகுது. ஆனால் கேஸ் அளவுக்கு லிக்யூடால் போக முடியல. ஸோ இதை வந்து சிரஞ்சில் வந்து லிக்யூட் மூலமாக மீடியம் கம்ப்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாலிடுக்கு என்ன எடுத்துருக்காங்கன்னா சாப்பீஸ் தூளாக எடுத்துக்கிறாங்க. அந்த தூளை வந்து அந்த சிரஞ்சில் வச்சுக்குவாங்க. அதை சிரஞ்சை வந்து புஷ் பண்ணுறப்ப தூளால் ரொம்ப வேகமாக போக முடியாது. ஸோ அதை வந்து லோ கம்ப்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்ப்ரெசபிலிட்டிக்கு வந்து எக்ஸாம்பிளாக சிரஞ்சை எடுத்து புக்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க சொல்கிறது. ஸோ அதுக்கடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா லிக்யூஃபேஷன் ஆஃப் கேஸஸ். ஸோ கேஸ் கன்வெர்டட் இன்டு லிக்யூட் பை கம்ப்ரெஸ் இட். ஸோ கேஸை வந்து எப்படி லிக்யூடாக மாற்றலான்னா கம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து லிக்யூடாக மாறின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து எல்பிஜின்னு சொல்கிறாங்க. எல்பிஜிங்கிறது லிக்யூட் பெட்ரோலியம் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பைக்குக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோல் வந்து லிக்யூட் வடிவத்தில் இருக்கும், ஆனால் அது வந்து ஆக்சுவலாக கேஸ்ன்னு சொல்லுவாங்க சொல்கிறது. ஸோ இதை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா வாட்டரை லிக்யூடாக இருக்குன்னா லிக்யூடில் ஹீட் கொடுத்தா கேஸாக மாறுது. ஸோ கேஸ் வந்து கூல் பண்ணால் சாலிடாக மாறுது. ஸோ இதெல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த லிக்யூஃபேஷன் இதோட முடிஞ்சு. இது வந்து தனி டாபிக். வாட்டர் ஹீட் பண்ணால் கேஸாக மாறுது, கேஸை கூல் பண்ணால் ஐஸ் க்யூபாக மாறுது. ஸோ இதுக்கு பேர் என்னென்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் வந்து எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்குது மேட்டருக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த எனர்ஜி எக்ஸ்சேஞ்சால் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் வந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் என்ன இருக்கும்னா பியூர் சப்ஸ்டன்ஸ் ஆர் மிக்சடு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். பியூர் சப்ஸ்டன்ஸுங்கிறப்ப எலமெண்ட் காம்பவுண்டு ரெண்டாக பிரியும். மிக்சடில் வந்து ஹோமோஜீனியஸ் மிக்சர், ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்னு பிரியும். ஸோ எலமெண்ட்டுங்கிறது என்னென்னா ஒரே ஒரு சின்ன மெட்டீரியல் மட்டும் இருக்குன்னா அந்த மெட்டீரியல் மட்டும் இருக்கக்கூடியது எலமெண்ட் சொல்லுவோம். காம்பவுண்டுங்கிறது என்னென்னா நிறையா மெட்டீரியல் சேர்ந்து இருக்கும், ஆனால் அந்த மெட்டீரியலை வந்து தனித்தனியாக நம்மளால் பார்க்க முடியுங்கிறது வந்து காம்பவுண்ட்னு சொல்லுவோம். ஹோமோஜீனியஸ் மிக்சர், ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் வந்து இந்த 6th புக்கில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக கொடுக்க மாட்டாங்க. அதனால் இது ஜஸ்ட்டு மிக்சர் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2-3 சப்ஸ்டன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுறப்ப ஹோமோஜீனியஸ் மிக்சராகவும் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சராகவும் கிடைக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து எந்த கேட்டகரியில் பிரியுன்னா ஒன்று பியூர் சப்ஸ்டன்ஸ், இன்னொன்று மிக்சர். இந்த 2 கேட்டகரியில் வந்து பிரியுது. இதை பற்றி டீட்டெயிலாக அடுத்து பார்ப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் எலமெண்ட்டுங்கிறது பியூர் சப்ஸ்டன்ஸ், ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிக்கல் மட்டும் இருக்குது. இல்லாட்டினா அதே கைண்ட் ஆஃப் பார்ட்டிக்கலையே 2 தான் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க பண்ணுறது. ஸோ இப்போ வந்து ஒரு இடத்துல தண்ணி இருக்குது, உங்கள் ஊரில் இப்போ ஒரு தண்ணி இருக்குது, எங்கள் ஊரில் ஒரு தண்ணி இருக்குன்னா 2 தண்ணியும் மிக்ஸ் பண்ணால் அந்த இடத்துல வாட்டர் தான் இருக்குது. ஸோ இதுதான் அந்த இது எலமெண்ட்டுன்னு அர்த்தம், பியூர் சப்ஸ்டன்ஸ். அது இருக்கிறது H2O மட்டும்தான் இருக்கும். அதே காம்பவுண்டுங்கிறது மிக்சர் ஆஃப் 2 or more இன்க்ரீடியன்ட் தட் ஆர் ஃபிசிக்கலி செப்பரேட்டட். 2-3 இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணுறோம், ஆனால் அதை வந்து ஃபிசிக்கலாக செப்பரேட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து காம்பவுண்ட் சொல்லுவோம். இது வந்து நேச்சராக இந்த புக்கில் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிக்சர் நம்ம சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சாப்பிட்ற ஸ்நாக்ஸில் மிக்சரை பார்த்தோம்னா நம்மளுக்கு 2-3 காம்பவுண்ட் மிக்ஸ் ஆகிருக்கும், ஆனால் அதை நம்மளால் செப்பரேட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக கையாலேயே எடுத்து பிறகு செப்பரேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் காம்பவுண்டுன்னு சொல்கிறது. ஸோ மிக்சருங்கிறது இட் இஸ் ஏ இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் கண்டெயின் மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ இது வந்து டெஃபினிஷன் மிக்சருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் என்னென்னா செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்னு சொல்கிறாங்க. ஸோ செப்பரேஷன் ஆஃப் மிக்சரில் வந்து டு கெட் எ பியூர் மெட்டல் டு அடாப்ட் எ லேப் ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் டு செப்பரேட் த யூஸ்ஃபுல் மெட்டல் ஃப்ரம் த ஓர். ஸோ ஒரு ஓருங்கிறது
ஓருங்கிறது என்னென்னா நிறையா மெட்டீரியல் கலந்து ஒரு களிமண் மாதிரி இல்லை ஸ்டாலிடாக இருக்கக்கூடியது ஓர்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து பர்டிகுலர் மெட்டல், இப்போ கோல்டு வேணால் கோல்டை மட்டும் செப்பரேட் பண்ணுறது, சில்வர் வேணால் சில்வரை மட்டும் செப்பரேட் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா பியூர் மெட்டலாக வந்து எடுக்கிறது. ஸோ அது எடுக்கிறதுக்கு பேர் என்ன அர்த்தம்னா எக்ஸ்ட்ராக்ஷன் அர்த்தம். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த இம்பியூர் மிக்சர். ஸோ இம்பியூராக இருக்கக்கூடியதுலேருந்து ஒரு பியூராக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுக்கணும்னா அது பேர் வந்து செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்னு சொல்லுவோம். ஸோ புக்கில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டோன் ஃப்ரம் ரைஸ். ஸோ ரைஸ் நம்ம வந்து வாங்குறப்ப அதில் ஸ்டோன் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அலசி பார்ப்போமா. ஸோ அதை தான் வந்து இவங்க வந்து புக்கில் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து செப்பரேஷன் டெக்னிக்ஸ் டைப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ செப்பரேஷன் டெக்னிக்ஸ் டைப்பில் வந்து 3 டைப் இருக்குது. ஒன்று பியூர் சப்ஸ்டன்ஸ், இன்னொன்று மிக்சர், அப்புறம் மேட்டர்னு இருக்கும். ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸ் ஃபுல்லாக செப்பரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று சாலிட் மிக்சராக இருக்கும், லிக்யூட் மிக்சராக இருக்கும். மேட்டருங்கிறது ஃபுல்லாகவே சாலிட் மட்டும்தான். மிக்சருங்கிறது என்னென்னா அது தனியாக நம்ம அடுத்து பார்ப்போம். மிக்சரை பற்றி புக்ஸில் வந்து 6th புக்கில் தெளிவாக சொல்லலை. ஸோ புக்கில் இருக்கிறத மட்டும்தான் நான் சொல்லிக்கிட்டு வரேன். ஸோ சார்மிங், செடிமெண்டேஷன், டீசானிடேஷன், ஃபில்ட்ரேஷன். ஸோ இது ஃபுல்லாக பியூர் சப்ஸ்டன்ஸில் வரும். ஸோ மிக்சரில் என்ன பண்ணுறாங்கன்னா ஹார்ம்ஃபுல் இம்ப்யூரிட்டிஸை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எஸ்டாட் ஒரு காம்பவுண்ட்டை எஸ்டாட் பண்ணுறாங்க. அதே ஹை பியூராக இருக்கிற மாதிரி எஸ்டாட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதை மிக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு சாலிட் மெட்டீரியல்லேருந்து பியூராக இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து மாற்றுறது தான் இந்த மிக்சர். ஸோ மேட்டருங்கிறது ஹேண்ட் பிங்கிங், சில்விங், வினோயிங், த்ரிங், மேக்னெட்டிக் செப்பரேஷன்ஸ். ஸோ இது ஃபுல்லாக மேட்டரில் வந்து வருது. இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்குறது. ஸோ ஃபஸ்ட்டு 4 பியூர் செப்பரேஷனில் பியூர் சப்ஸ்டன்ஸாக எப்படி செப்பரேட் பண்ணுறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சார்னிங், செப்பரேட்டிங் டிசால்வ் சாலிட் ஃப்ரம் த லிக்யூட். ஒரு லிக்யூடில் நிறையா சாலிட் பார்ட்டிகளோடு இருக்குன்னா அதை தான் வந்து இவங்க வந்து சார்னிங் சொல்கிறாங்க. செடிமெண்டேஷனுங்கிறது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இன்சாலிபிளாக சஸ்பெண்டாக இருக்கக்கூடிய செடிமெண்டேஷன் சொல்கிறாங்க. ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் இப்போதைக்கு இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நான் இதை வந்து புக்ஸ்லேயே நான் காமிச்சு அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளோட சேர்த்து இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே புரியும். இதில் வந்து சர்னிங்னுங்கிறது சொல்கிறது என்னென்னா செப்பரேஷன் டிசால்வ் சாலிட் ஃப்ரம் லிக்யூட். ஏதாச்சும் ஒரு இதை வந்து டிசால்வ் ஆகிருக்கு அப்படின்னா அதை வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. அது வந்து இந்த இதில் வந்து தயிர் கடைகிறாங்க. தயிர் இருக்குது, தயிரை கடையிறப்ப என்ன நடக்கும்னா வெண்ணெய் வந்து செப்பரேட் ஆகும். ஒரு லிக்யூடில் வந்து சாலிடை வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கிறாங்க. இதை தான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னா ஷீவிங்னு சொல்லுவாங்க. ஷீவிங்கிறது என்னென்னா செப்பரேட் சாலிட் பார்ட்டிக்கல் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸு. வெவ்வேறு சைஸில் இருக்கக்கூடிய சாலிட் பார்ட்டிக்கல் என்ன பண்ணுவாங்கன்னா சலடை வச்சு அலசி தான் மாற்றி எடுக்க. ஸோ அதை தான் இதில் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷனில் த்ரஷிங்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கிரைன்ஸை தானியங்களை வந்து தரையில் வச்சு அடிக்கிறது. அந்த தானியங்கள் ஸ்டாக்கோடு இருக்கிறப்ப அந்த ஸ்டாக்கும் தானியங்களும் தனித்தனியாக வராது. ஸோ அதுக்கடுத்து வினோயிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிமூவிங் ஹஸ்க் ஃப்ரம் த கிரைன். ஹஸ்க்குங்கிறது என்னென்னா ஒரு சின்ன ஒரு உமின்னு சொல்லுவோமா. ஸோ உமியிலையும் நெல்லையும் தனித்தனியாக பிரிக்கிறது. ஸோ அவங்க வந்து ரோடில் வச்சுருவாங்க. ரோடில் இருக்கிறப்ப அந்த ரோடில் அடிபட்டு காரில் இருந்து பறந்து ஸோ அது மாதிரி தனித்தனியாக நெல்லும் உமியும் தனித்தனியாக பிரியுது. ஸோ இதில் வந்து ஏர் வந்து நிறையா விஷயம் வந்து பண்ணதுனால வினோயிங்னு சொல்லுவாங்க இந்த மெத்தடுக்கு பேர். ஸோ இது என்னென்னா ஹேண்ட் பிங்கிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம கையாலேயே ஒரு விஷயத்தை வந்து பிறக்கி எடுத்துட முடியும். ஸோ இதை வந்து ஹேண்ட் பிக்கிங் மெத்தட்னு சொல்கிறது செப்பரேட் பை த ஹேண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் செப்பரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து செப்பரேட்டிங் சாலிட் யூஸிங் மேக்னெட் இஸ் கால்டு மேக்னெட்டிக் செப்பரேஷன் சொல்கிறது. ஸோ மேக்னெட்டிக் செப்பரேஷனை பொறுத்தவரை நம்ம வந்து வீட்டில் வந்து நிறையா மேக்னெட் இருக்கும். அந்த மேக்னெட் எடுத்து சாலிடில் இல்லை சாயிலில் வச்சு பார்த்தோம்னா சின்ன சின்ன ஒரு விஷயமாக ஒட்டிக்கும். ஸோ அது ஃபுல்லாக மெட்டல் பார்ட் இருக்கக்கூடியது தான் அந்த மேக்னெட்டிக் செப்பரேஷன் இருக்கும். ஸோ செப்பரேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். நான் மேக்னெட்டிக் சாலிட்லேருந்து அதுக்குலேருந்து மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் இரும்பு துகள் அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் எடுக்கிறது தான் மேக்னெட்டிக் செப்பரேஷன் சொல்லுவோம்.
ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா செடிமெண்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ செடிமெண்டேஷனுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்யூர் வாட்டரில் இருந்து அதை வந்து செடிமெண்ட் பண்ணி நம்ம பியூராக கொஞ்சம் எடுக்கிறதா செடிமெண்டேஷன் சொல்லுவோம். ஸோ இம்ப்யூர் வாட்டர்லேருந்து செடிமெண்ட் ஆகிறப்ப அந்த வாட்டரில் கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ் வந்து கலந்துருக்கும். ஸோ அந்த இம்ப்யூரிட்டிஸ் பேர் என்னென்னா டீகான்டேஷன்ஸும் சொல்லுவாங்க சொல்கிறது. ஸோ இதை எப்படி செடிமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நான் காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் அதோட ப்ராசஸ், செடிமெண்டேஷனோட ப்ராசஸ். ஸோ செடிமெண்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிளியர் வாட்டராக இருக்காமல் மட் ஸ்டாண்டோட கலந்துருக்கு. ஸோ அதை வந்து அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக வச்சுருக்காங்க. ஸோ கீழே வந்து சாலிட் பார்ட்டிகல்லாம் கீழே வந்துடும். அதே இது இங்கே வந்து வாட்டர் இருக்கும். ஆனால் இந்த வாட்டர் ஃபுல்லாக க்ளீனாக இருக்குமான்னு கேட்டால் அப்படி இருக்காது. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வாட்டரை தனியாகவும் அந்த செடிமெண்ட்டான சாயிலை தனியாகவும் தனித்தனியாக எடுக்கிறது. ஸோ அப்போ வந்து தனியாக வாட்டர் இருக்கு. ஸோ இதுக்கு பேர் என்னென்னா டீகான்டேஷன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னென்னா செடிமெண்டேஷன்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டு தான் இதோட டிஃப்ரென்ஸு. ஸோ செடிமெண்டேஷனில் ஃபுல்லாக இருக்கக்கூடியது செடிமெண்ட் ஆகியிருக்கும் சாயில். அதே இது வாட்டரில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செடிமெண்ட் ஆகிருக்காது. ஸோ அந்த இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் போவாங்க. ஸோ ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ங்கிறது என்னென்னா ஒரு ஃபில்டர் பேப்பர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த பேப்பரில் தண்ணியை வந்து ஊற்றுனா என்ன நடக்கும்னா தண்ணி கீழே இப்படியே போகும். அதே சமயம் சாயில் வந்து மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் வந்து மேலேயே தங்கி இருக்கும். ஸோ அதை தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி சில நேரம் எல்லாமே கலந்து தான் நம்மளால் ஃபில்டர் பண்ண முடியணும் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாமே கலந்துனா செடிமெண்டேஷனுக்கு அப்புறம் டீகான்டேஷன் வரும், அப்புறம் ஃபில்ட்ரேஷன் வரும். அதுக்கப்புறம் ஃபில்ட்ரேஷனு எவாப்ரேஷனு கண்டென்சேஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் புக்ஸில் அதை மென்ஷன் மட்டும் பண்ணியிருக்காங்க. எவாப்ரேஷனுங்கிறது என்னென்னா ஒரு அந்த தண்ணியை வந்து ஹீட் பண்ணுறீங்க, அது ஹீட் பண்ணோம்னா தண்ணிலாம் எவாப்ரேட் ஆகிடும், கீழே செடிமெண்ட்டாக இருக்கிறத எடுத்துக்கிறது எவாப்ரேஷன். கண்டென்சேஷன் என்னென்னா கூல் பண்ணுறது. ஸோ கூல் பண்ணுறப்ப அந்த கூலிங்கில் வாட்டர் தனியாக ஐஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும், கீழே வேறு எது செடிமெண்ட் பார்ட்டிகல் கீழே ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இது வந்து கண்டென்சேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து உங்கள் புக்கில் வந்து செப்பரேஷன் ஆஃப் பார்ட்டிகலில் செப்பரேஷன் ஆஃப் மிக்சர் டெக்னிக்ஸில் வந்து கொடுத்துருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அல்ட்ரேஷன் சொல்லுவோம். ஸோ ஃபுட் அல்ட்ரேஷனுங்கிறது ஃபுட் வி பே இன் எ மார்க்கெட் ஆர் மிக்ஸ்டு வித் ஹார்ம்ஃபுல் அண்ட் அன்வான்ட் சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்டு அடல்ட்ரேஷன்ஸ். ஸோ இட் கேன் பி ஹார்ம்ஃபுல் அண்ட் ஹெல்த் ஹசார்ட். ஸோ அடல்ட்ரேஷனுங்கிறது ஃபுட்டில் ஏதாவது ஒரு மிக்சர் கலந்துருக்கு, அது நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது இல்லை நம்ம ஹெல்த்துக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்குன்னா அதை வந்து அடல்ட்ரேஷன் சொல்லுவோம். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணணுங்கிறத மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்னா என்னங்கிறத மட்டும் ஒரு இதை சின்ன பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் இம்ப்யூரிட்டிஸ் ஃப்ரம் அ வாட்டர். ஸோ இது வந்து இம்ப்யூரிட்டியாக இருக்குது ஒரு வாட்டரில், அதை ரிமூவ் பண்ணுறது தான் ரிவர்ஸ் ஆஸ்மாசின்னு சொல்லுவோம். ஸோ அதே விஷயந்தான் நம்ம வந்து இந்த செப்பரேஷன் ஆஃப் டெக்னிக்ஸ்லேயும் நம்ம வந்து பார்த்துருக்கிறது. சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே செப்பரேஷன் ஆஃப் டெக்னிக்ஸ் தான். ஸோ இதை தான் வந்து அந்த புக்ஸில் வந்து டீட்டெயிலாக எக்ஸாம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக கொடுத்துருந்தது. ஸோ இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.